டாக்டர் எனக்கு பின்னாடி ஒரு கடவா பல்லை எடுத்துட்டு இம்ப்ளான் போட்டு பல்லு கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறமும் அதே மாதிரி என்னோட நேச்சுரல் பல்லு மாதிரி என்னால பைட் பண்ண முடியுமா? டெஃபினட்டா கிடையாதுங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இம்ப்ளான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடிக்கிற பகுதியில இருந்து கீழே வைப்போம். அதாவது நார்மலா நீங்க கடிக்கிறப்ப கான்டாக்ட் வராது, அழுத்தி கடிக்கிறப்ப ஒரு கான்டாக்ட் வர்ற மாதிரி வைப்போம். இதுதான் நாங்க காமனா கொடுக்குற அந்த பைட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த பல்லோட ஷேப்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாட்டா கொடுக்கும். ரீசன் என்ன, அந்த ஃபோர்ஸ் வந்து கண்ணா பின்னாடி எல்லா டைரக்ஷன்லயும் போக கூடாதுன்றதுக்காக நார்மல் பல்லுல இருக்கிற மாதிரி அந்த கர்வேச்சர்ஸ் வைக்க மாட்டோம், கொஞ்சம் பிளாட்டா வைப்போம். சோ இந்த ரீசன்னால கொஞ்சம் பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா ஒரே டைரக்ஷன்ல போகும், மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்ல போகாம இம்ப்ளான்ஸ் ஃபெயில் ஆகாம இருக்கிறது ரீசனுக்காக. சோ இந்த ரீசன்னால உங்க நார்மல் பைட்டு நார்மல் நேச்சுரல் டூத்தை கம்பேர் பண்றப்ப இம்ப்ளான்ஸ்ல ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம நேச்சுரலா தான் கடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நேச்சுரல் பல்லையே முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்து வச்சுக்கோங்க. சின்ன சொத்தை வர்றப்போ ரூட் கெனால் பண்ணி அதுக்கு மேல அழகா கேப் போட்டுக்கோங்க. இதை மாதிரி பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம இம்ப்ளான்ஸ்ன்ற மாதிரி ஒரு நிலைமையில போய் முடியும். சோ அதனால உங்க நேச்சுரல் பல்லை எப்பவுமே கேர்ஃபுல்லா நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.